தோனியை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா தோனிங்கிறவங்க யாரு? ஆடியன்ஸ் நீங்க தோனி இல்ல உங்களுக்கு தோனி தெரியாதானா? இல்லைங்க சார். இல்ல தோனி தெரியலன்னா இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். இல்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. எதுவுமே ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியாது. எது தெரியாதா? சினிமா ஆங்கர். சரி நான் கிளம்புறேன். புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா நீ? எதுக்கு எடுத்தாலும் அம்மா விட்டு கிளம்புறேன், அம்மா விட்டு கிளம்புறேன். நான் ரீசெண்டா பண்றீங்கன்னா பண்ணுங்க, நான் ரிப்ளை கரெக்டா பண்ணுறேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைமா நீ தான் சொல்றேன், நீ இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா. புரிஞ்சுதா? அந்த சைட் டச் பண்ணாதீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் உண்மையிலே சொல்றேன். பேர் சைட் டச் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். பேர் என்னங்க பேருக்கலாம்? உங்க பேர் என்ன முதல்ல? உங்க பேர் நீ விஜேவா இல்ல வேற எங்கேயாவது வட்டி அடி. நீ விஜே கிடையாது, ஷுவரா சொல்றேன். இது விஜே கிடையாதுங்க, வேற யாரும் எங்க தான் வந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனா இப்ப குடிச்சிட்டு தெரு சண்டை போட்டு முன்னாடி மாதிரி நான் பழைய மாதிரி ஆகணும். இப்ப திருந்துட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்ல. வணக்கம். செய்தி மலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க பேரு? பேர் தெரியாதா? சரிங்க சார். ஆதர்ஷ் சார்லாம் தம்பியே கூப்பிடுங்க. ஆதர்ஷ் சார் இருக்காங்க. அண்ணன் தம்பியை கூப்பிடுங்கடா. சரி, இல்ல இது முறைக்கு வந்து நாங்க சாருன்னு தான் கூப்பிடுறோம். நான் தம்பியே கூப்பிடுங்க. நானே இன்சிஸ்ட் பண்றேன், தம்பினே. இல்லைங்க, சாருன்னு தான் இது கூப்பிடணும், அதனாலதான் அப்படி. அவர் இவ்வளவு நேரம் தம்பின்னு தான் கூப்பிட்டு இருந்தாருடா. இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, எது கோச்சிக்காதீங்க. இங்க வந்து சாருன்னு தான் கூப்பிட சொல்றாங்க. எனக்கு சார் கூப்பிடுறது பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. இல்லங்க, இது வந்து சாரு செலிபிரிட்டி இல்ல சாருன்னு கூப்பிடுறது. எனக்கு தம்பியே கூப்பிடுங்க. தம்பின்னு கூப்பிட்டா நான் இப்ப இன்டர்வியூ கொடுப்பேன், இல்லைன்னா எடுத்துருவேன். இல்லடா, அதுக்கு இல்லடா. இதே டோன் மெயின்டைன் பண்ணுங்க. சார்லாம் எனக்கு செட் ஆகுது. என்னடா இதே டோன் மெயின்டைன் பண்ணுங்க. பைத்தியக்காரரா யார் ப்ரோ? இவரு ஏரா இப்ப சாப்பிடுற இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் நீ பைத்தியக்காரன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்சிஸ்டா போய் பேசிட்டு இருக்கேன். நீ பைத்தியக்காரன்ற என்ன பார்த்துட்டு அப்படிதான் நான் இப்ப வந்து சாருன்னு கூப்பிடாது தம்பின்னு கூப்பிடுன்னு சொன்னேன். நான் சாருன்னு கூப்பிட சொன்னேன், நான் இன்சிஸ்ட் பண்ணி. ஆரம்பத்துல நான் மரியாதையா சாருன்னு தானே ஆரம்பிச்சேன். சார் எனக்கு வேடான்னு சொல்றேன். இந்த உலகத்துல நான் யாருக்குமே மரியாதை கொடுத்ததே கிடையாது, தெரியுமா? ஒன்னு ஒரு மதிச்சு எனக்கு மரியாதை கொடுக்காத, நானே இன்சிஸ்ட் பண்றேன். தம்பின்னு கூப்பிடு. அதுதான் மரியாதை கொடுக்காதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சிஎஸ்கே கிரிக்கெட்டுங்களா பேட்டி கொடுத்து ஃபேமஸ் ஆன கிரிக்கெட் ஆடிட்டு இல்ல? எதை பத்தி நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க? தோனியை பத்தி நான் பேசினேன். அப்படின்னா தோனிங்கிறவங்க யாரு? ஆடியன்ஸ் நீங்க தோனி இல்ல உங்களுக்கு தோனி தெரியாதானா? இல்லைங்க சார். இல்ல தோனி தெரியலன்னா இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். இல்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. எதுவுமே ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியாது. எது தெரியாதா? சினிமா ஆங்கர். சரி நான் கிளம்புறேன். இல்ல அது இல்ல, இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கிளம்புறேன், எதுக்கு எடுத்தாலும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, வேஸ்ட் ஆஃப் டைம். இது எப்படி தெரியுமா இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் கிளம்புறேன்னா புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா நீ? எதுக்கு எடுத்தாலும் அம்மா விட்டு கிளம்புறேன் நானு. கொஞ்சம் அந்த சாப்பாடு கொஞ்சம் போட்டு குழம்பு நான் கிளம்புறேன் அம்மா வீட்டுக்கு. துணியை கொஞ்சம் துவடி, நான் கிளம்புறேன். ப்ரோ இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியும் நீ விஜய் பண்ண வந்திருக்க. நீ ஒழுங்கா டீசெண்டா விஜய் பண்றேன்னா பண்ணு, இல்லன்னா நான் விட்டுறேன். சத்தியமா வேஸ்ட் பண்றது, வேஸ்ட் ஆஃப் டைம். டீசெண்டா பண்றீங்கன்னா பண்ணுங்க, நான் ரிப்ளை கரெக்டா பண்ணுறேன், அவ்வளவுதான். இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? இப்போ இதை மட்டும் கட் பண்ணி இன்ஸ்டாவுல டேக் பண்ணுவாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ரிப்ளை பண்றதுனா பண்ணு. ஷூரா பண்ணுவாங்க. பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கு இது. ஆமா, நான் இப்போ பொண்ணுக்கு மெசேஜ் பண்றேன். ப்ரோ இவர் யாரு ப்ரோ? இவர் எங்க இருந்து ப்ரோ எடுத்துட்டு வந்தீங்க? விஜய் படம் வந்திருக்காரு, என்ன படம் வந்திருக்கீங்க? நான் பொதுவா இன்ஸ்டாகிராம் கலைக்கு வந்திருக்கேன். இப்ப என்ன இப்ப கலைக்கு வந்திருக்கியா? கலாய்க்கிறதுக்கு. இப்ப எதுக்கு வந்திருக்கு? ஆல்ரெடி ஃபுல்லா கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சிரிப்போட தான் எடுத்துட்டு போறேன். நீ இப்ப சீரியஸா பண்ற, இது சீரியஸா பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க ப்ரோ. கிரிக்கெட்டை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிது. இப்ப கிரிக்கெட்டை பத்தி கேள்வி கேட்டா உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வரும்? இல்ல இப்ப கிரிக்கெட்டை பத்தி கேட்டா தப்பு இல்ல. நீங்க வந்து இப்ப இன்டர்வியூக்கு தானே கூப்பிட்டீங்க. ஆமா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு என்கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபன்னான செஷனா எடுத்துட்டு போனோம்னு நம்ம பாத்துட்டு இருந்தோம். நீங்க ஆரம்பத்திலே வேற மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க தான் சண்டையை மூட்டி விட்டுறீங்க. நீங்க தான் சாரன் கூப்பிட்டீங்க, சாரன் கூப்பிடாதன்ற, தம்பின்னு கூப்பிடுன்ற. நான் உங்க அண்ணன் தானே கூப்பிடுறேன். அதே மாதிரி நீங்க தம்பின்னு கூப்பிடுங்க. நான் சாரன் இன்சிஸ்ட் பண்ணல. நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கொடுக்காது உங்க பர்சனல் விஷயம். ஆனா நான் சொல்றேன்ல, தம்பினே கூப்பிடுங்கன்ட்டு தம்பினே கூப்பிடுங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்போ உங்களோட வயசுல கம்மியா இருந்தா கூட அவங்க கூட உங்களை தம்பின்னு தான் கூப்பிடுமா? ப்ரோ இவரு என்ன ப்ரோ இவரு? நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் உங்களை தம்பின்னு கூப்பிட பிடிக்கும் நீங்க எப்படி சொல்லலாம்? வயசுல இப்ப எனக்கு வயசுல கம்மியா இருக்கீங்கன்னா அவர் அண்ணான்னு கூப்பிடுவாரு. இப்ப நீங்க எனக்கு வயசுல அதிகமா இருக்கீங்க,
மேக்ஸிமம் 24 இருப்பீங்களா? சரி, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க புள்ள உங்களை எப்படி கூப்பிடும்? இவர் எதுக்கு இப்போ ஒரு 16 வயசு 17 வயசு போயிட்டு கல்யாணம் எல்லாம் பேசிட்டு எனக்கு புரியல. இப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா? நாளைக்கே நீங்க என்னோட பர்சனல் தெரிஞ்சுக்கிறீங்களா? நாளைக்கே வந்து கல்யாணம் நான் இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டேனா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து எப்போ மேரேஜ்? ப்ரோ எதுக்கு இவர் என்ன இவங்க மாதிரி அவுட் சைடு ஆளு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கேமராமேன் எல்லாம் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போது மேரேஜ் நான் கல்யாணம் பண்ணல நடத்திட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணு சொல்றதுக்கு எனக்கு பிடிக்காது ப்ரோ. இதெல்லாம் நான் சத்தியமா ப்ரோ எனக்கு கோவம் உண்மையில இருக்கு. நீ இப்ப கிரிக்கெட் பத்தி கிரிக்கெட் பத்தி இன்டர்வியூ கல்யாணமே பிடிக்காதா ப்ரோ? இவர் யாரு ப்ரோ? இவர் எங்க வந்திருக்காரு? இவரு தான் கிரிக்கெட் பத்தி எடுக்க வந்து என்ன பர்சனல் இஷ்யூ எடுக்க வந்திருக்காரா? இதுவரை நான் போன எல்லா சேனல்லையும் கிரிக்கெட்டை பத்தியோ என்ன பத்தியோ என்ன பத்தினா நான் பேட்டி எடுத்தது எப்படி, எதுக்கு இப்படி பேசுறேன், இதுக்கு ரியாக்ஷன் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. நீ இப்ப என்ன கல்யாணம் மேல நடத்திட்டு இருக்கேன் உட்காந்து? இல்ல எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா வரலாம் அப்படின்ட்டு. அண்ணா விட்டுருங்கண்ணா. நீங்க கரெக்டா இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க எனக்கு புரியல. சரி ஓகே சொல்லுங்க. இப்போ வந்து கிரிக்கெட் வந்து எப்போ எந்த நூற்றாண்டு உருவாகுனது? யார் அவரு இல்ல கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்கும் தானே ப்ரோ? இது என்ன நடக்குது இன்டர்வியூ நடக்குது? இதுதான் நடக்குது இங்க இன்டர்வியூ தாங்க. ஜெனரல் क्वेश्चन நடக்குது. கிரிக்கெட் எந்த ஆண்டு உருவானது, எப்படி உருவானது? அதுவா முத்தையாமுருதன் படத்துல பிரிட்டிஷ் காலத்துல உருவாச்சுன்னு ஒரு இது வந்திருக்கும். அந்த 800 படம் பாத்தீங்கன்னா முத்தையாமுருதன் அதுல காமிச்சிருப்பாங்க. ரைட்டா திருப்பி பாத்துட்டு வந்துருங்க. இல்லன்னா கூகுள் விக்கிபீடியா இருக்கும், அதை போய் பாத்துருவாங்க. நான் சிஎஸ்கேனால ஃபேமஸ், தோனினால ஃபேமஸ். எனக்கு அதை மட்டும் கேள்வி இல்லைன்னா எனக்கு வேணாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பேசாத எதுவும் பேச நான் பேசுறேன். இதை பத்தி கேள்வி என்ன கேளு, தோனியை பத்தி கேள்வி என்ன கேளு, சிஎஸ்கே பத்தி கேட்கறேன்னா கேளு. சரி, தோனி அவரை பத்தி கேட்கறேன். இவர் யாரையா இவரு? தோனிங்கிறவர் யாரு? தோனின்றவர் யாரு? He is an Indian wicket keeper batsman. அவரு ஒரு சிறந்த கேப்டன் கூல். கரெக்ட் தான் சொல்லு. இப்போ நீங்க வந்து ஆதர்ஷ்ங்கிறவங்க வந்து ஆதர்ஷ் என்ன பேரு அதுங்க புரியல எனக்கு. யாரையா இவரு பேரு ப்ரோ? அது எனக்கு எங்க அம்மா வச்ச பேரு. அந்த பேரை இது வரைக்கும் யாருமே தப்பா சொன்னது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நீ தான் சொல்றேன். நீ இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா. புரிஞ்சுதா? அந்த சைட் டச் பண்ணாதீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். நான் உண்மையிலே சொல்றேன். பேர் சைட் டச் பண்ணாதீங்க. எனக்கு கோவம் வந்துடும். பேர் என்னங்க பேருலாம். உங்க பேர் என்ன? சரி நான் பேர் உங்க பேர் என்ன? நான் பேர் சைட் டச். உங்க பேர் என்ன? இருங்க உங்க பேர் என்ன? என் பேர் சைடும் நீங்க டச் பண்ணாதீங்க. இதுனங்க அது காமெடியா இருக்குது. அவர் என் பேர் வந்து இப்படி நோட்டு வானா அப்புறம் அவங்க பேர் நோட்ட கூடாது. உங்க பேர் என்ன முதல்ல? இல்ல நீ விஜேவா இல்ல வேற எங்கேயாவது வட்டியா? நீ விஜே கிடையாது. நீ ஷூரா சொல்றேன் இது விஜே கிடையாதுங்க. இது வேற யாரும் எங்க தான் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஓ அப்படி எங்க தான் வந்திருக்கியா நீ? உங்க பேர் சைடு டச் பண்ண மாட்டேன். சாரிங்க. பேரை டச் பண்ணிக்கோ, ஆனா இன்சல்ட் பண்ண கூடாது. பேரை நான் இனிமேல் பேரே எனக்கு தேவையே இல்லை. இனிமேல் பேரே நமக்கு வேணாம். சரி உங்க ஊர் என்ன சொல்லுங்க. என் ஊரா? ப்ரோ இவரு யாரு ப்ரோ? இவரு கிரிக்கெட்டை பத்தி பேசியாயோ தோனியை பத்தி பேசியா? சாவடிக்காத மண்ணை குழம்புதியா இருக்கு. தோனியை பத்தி பேசியா? நான் என்ன பண்ணேன்னு பேசியா? நான் யாருன்னு கூட தெரியாம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் இங்க உட்காந்து. அதுதான் நடக்குது. நான் யாரும் தெரியாம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு புரியல. ஐயோ நான் விட்டுருங்க. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு என்ன சொல்றேன்னா தோனி அவருடைய மைண்ட் வாய்ஸும் இப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ண நடத்துறாரு, கேர்ள் ஃபிரெண்ட் கேக்குறாரு, கமிட் ஆறன்னு கேக்குறாரு, ஏதோ கேக்குற நீ இஷ்டத்துக்கு. மிஸ்டர் அன்புடன் உங்க பேர் என்ன? பேரு கலை. ஃபுல் பேரு? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? சிவாஜியா? காத்து கருப்பு கலை. இன்னொரு பேர் காட்டு கருப்பு கலை ப்ரோ. தயவு செஞ்சு கிரிக்கெட் பத்தி கேளு ப்ரோ. அதாவது நான் எதுக்காக ஃபேமஸானு தெரியாது. இது ஜெர்சியை போட்டு வந்திருக்கல, அத பத்தி கேளு ப்ரோ. சாவடிக்காத ப்ரோ. இந்த மாதிரிலாம் இன்டர்வியூல எது பண்ணாதீங்க. சரி உங்களுக்கு போன இன்டர்வியூல நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போன இதுல நான் உங்களை ஒரு வீடியோல பார்த்தேன். நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு தெரியுமா? எப்படி? சோஃபால இப்படி படுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஏன் பண்ணீங்க? அப்ப நீங்க பிஹேவ் பண்ண சரியா இருந்ததா? தப்பா இருந்துச்சு. ஆமா தப்புதாங்க. நான் அதான் தப்புதான் நானும் சொல்றேன்ல. தப்புன்னு எல்லாருமே தப்பாதான் சொல்லி அவ்வளவுதான். தப்புதான். தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த நான் கிளம்ப விட்டுருங்க. கேன்சல் பண்ணிக்கலாம். நான் கிளம்புறேன். விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு பசிக்குது. எனக்கு நான் கிளம்பணும். வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். தயவு செஞ்சு எனக்கு கோவம் வருது. எனக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க. 1.5 hour கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க.
ப்ரோ என்ன கேள்வி கேட்கலாம் உங்களை பத்தி அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதே கெஸ்ட் கிட்ட வந்து கேக்குறாரு என்ன ப்ரோ இவரு. ஏங்க நான் ஒரு கேள்வி மைண்ட் செட்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் சேனல் சைடுல இருந்து சரிங்களா, சேனல் கிட்ட நான் கேக்குறேன், இவர் இந்த சேனல்ல வேலை பாக்குற விஜேவா முதல்ல, இவர் இந்த சேனல்ல வேலை பாக்குறாரு, எனக்கு டவுட்டா இருக்கு. எங்க இருந்தோ சட்டை பட்ட எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்து நீங்க வந்திருக்காங்க, யாரு பெர்மிஷன் நீங்க வந்தீங்க? எங்க இருந்து செட்டப் வேண்டா, ஏன் சொந்த காசுல நான் ஐயோ யாருங்க இவரு? அதானே இந்த டைலாக மறந்துட்டீங்க ப்ரோ. எனக்கு சத்தியமா ப்ரோ கடுப்பாவது. ஐயோ இவ்வளவு மாதிரிலாம் எதுக்கியா? சரி இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் ஃபைனலா நான் கேக்குறேன். என்னதான் 40,000 ரூபாய் கடன் வேணும். ஏங்க நான் அடுத்த மாசம் தருவேன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அடுத்த மாசம் தரலனா கேளுங்க, 5ஆம் தேதி எனக்கு சம்பளம் வந்துரும் ப்ரோ. அது ஆபீஸ் ஆல்ட்ட போய் கேளு, சேனல் ஹெட்டிட்ட போய் கேளு, சம்பளம் தர ஆல்ட்ட போய் கேளு. நீ ஏன்டே கேக்குற? அது கேக்குறவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி போய் கேளு, போய் கேளு. ஏன்டே கேக்குற? என்கிட்ட என்ன கேள்விகளும் நீ ப்ரிப்பேர் பண்ணல, உட்காந்து பப்ஜி ஆடிட்டு இருக்க, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, தூக்கம் வருதுன்ற ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஏங்க நான் பப்ஜி ஆடி பாத்துறீங்களா? நீங்க இப்பதான் ஆடிட்டு இருந்தேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கேன், பப்ஜிங்கிறீங்க. பப்ஜி தடை பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? இப்பதானே பப்ஜி இந்த எஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே எஸ் பப்ஜியான்னு கேட்டப்போ நீ தானே எஸ். எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோன்னு தானே சொன்னேன், அதான் நீ பாக்கல. அவ ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்த. சரி விடு, நான் ரொம்ப நாள் முன்னாடி ஆடிட்டு விட்டு, அதுக்கான பெரிய கதையாவது விட்டுரு. நீ சொல்லு, நீ எடு இன்டர்வியூ எடு, ஃபாஸ்ட் எடு. யாரு ப்ரோ இவரு? அமைதியா உட்கார்றாரு ப்ரோ. அமைதியெல்லாம் உட்காராத ப்ரோ, ஏதாவது சொல்லு ப்ரோ, ஏதாவது பேசு ப்ரோ. அமைதியா உட்கார கூடாதுன்னா அங்க இருக்க சேர் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு இங்க போயிட்டு 4 பேரை போகும்போது பிரச்சனை பண்ணிட்டு நான் போலீஸ் கேஸ்ல உள்ள போயிட்டு உட்காரணும். அதான் உன் நோக்கம். நான் எங்கேயோ சொன்னேன். அப்ப எப்படிடா நீ வந்து அமைதியா கிளம்புறேன். இந்த மாதிரிலாம் எடுக்காதடா, வேஸ்ட்டா இது. மனுஷன் அமைதியா இருக்கானா விட்டுறணும் ப்ரோ. இது ஷோ பேசாத. ஷோப் ரெடிஸ் கூப்பிடு முதல்ல. ஷோப் ரெடிஸ் குடிச்சிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இங்க எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சிட்டு ரோட்ல திரியணும். போலீஸ் என்ன உள்ள வைக்கணும் ப்ரோ. சேனல் கூப்பிடுங்க ப்ரோ. எங்க தான் வந்திருக்காரு இவரு, யாருன்னு தெரியல. ஒழுங்கான விஜயா கூப்பிடுங்க. போன எதுக்கு எடுத்த விஜயா கூப்பிடுங்க. நானே ஒழுங்கான விஜய் தான். இது ஒழுங்கான விஜயவா? இதான் பிஹேவ் பண்ற விஜய் இதுவா? இல்ல நான் கேக்குறேன், இதான் பிஹேவ் பண்ற விதமா? எப்படி அமைதியா இருங்கன்னு சொல்றேன். அமைதியா இருங்கன்னு சொல்லல ப்ரோ, அமைதியா இருக்காதீங்கன்ற ஏதாவது கேளுங்க. இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்க, அது அப்படி சொல்லுங்க. அமைதியா இருக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனா இப்ப குடிச்சிட்டு தெருவா சண்டை போட்டு முன்னாடி மாதிரி நான் பழைய மாதிரி ஆகணும். இப்ப திருந்துட்டேன், முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. நேத்துல இருந்து திருந்துட்டேன். மறுபடியும் அப்ப மாற மாட்டேங்கிற விஷயம். இப்ப இது டென்ஷன் ஆச்சுன்னா இன்னைக்கே இப்போ முடிச்சுட்டு போயிடுவேன் ப்ரோ. தயவு செஞ்சு விட்டுரு, நான் கிளம்புறேன். வேற ஆளை வச்சு எடுத்துக்கோங்க. கிளம்புறேன், நான் கிளம்புறேன். இங்க அப்படிலாம் மைக்கெல்லாம் அப்படி இது பண்ண கூடாது. அந்த மைக்குங்கிறது அந்த மைக்கு மரியாதை கொடுங்க. மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையை விட அந்த மைக்கு கொடுங்க. அந்த மைக்கினால தானே நீங்க இவ்வளவு தூரத்துல வந்து உட்காந்து. அந்த மைக்கு சாதாரண மைக் இல்ல, கோல்டன் மைக்கா? அது வரிப்புலி, புலி புலியாக உட்காந்துட்டு இருக்க. அங்க உட்கார்ந்து இருக்குது சிங்கம். கடவுளே, ஏன் இந்த உலகத்துல என்னை இறக்கி விட்டேன் இவரு முன்னாடி? அப்படிதான் உங்க வீடியோ பார்க்கும்போது கடவுளோட மைண்ட் வாய்ஸா இருக்கும். அப்ப கடவுள்னு சொல்ல. கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு ப்ரோ? இது என்ன ப்ரோ? இது இன்டர்வியூ நடக்குதா இல்ல என்ன நடக்குது? இங்க புரியல. கடவுளே பேசாத 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 ஒரு நிமிஷம் பேசாத. கடவுளேங்கறீங்க. ஒரு நிமிஷம் பேசாத. ஒரு நிமிஷம் பேசாத. ஒரு நிமிஷம் பேசாத. ஒரு நிமிஷம் பேசாத. கடவுள் உங்கள்ட்ட எப்ப பேசியிருக்காரு? நீங்க கடவுளை இது வரைக்கும் நேர்ல பாத்திருக்கீங்க? டென்ஷன் ஆச்சுன்னா காஃப் வரும். காஃப் வருது எனக்கு, உண்மையான டென்ஷன். அது காலைல நான் ஒரு பிரெட் தான் சாப்பிட்டு வந்துருக்கேன். டென்ஷன் ஆகுது எனக்கு, கடுப்பேத்தாத. கரெக்டா இன்டர்வியூ எடுக்கிறேன்னா நானே அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ப்ரோ நீ அதிகமா சாப்பிடுறியா? அது எனக்கு என்ன கவலை? நீ சாப்பிட மாட்டே, எனக்கு என்ன கவலை? என் வீடியோ கூட பாருங்க, 2 பரோட்டாவுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். யாரியா இவரு? நான் என்னமோ 50 பரோட்டா சாப்பிடுற மாதிரி என்கிட்ட வந்து இது பண்ணி. எங்க பரோட்டா வந்தது எனக்கு? சரி தூக்கம் வருதுடா, கிளம்புறேன். இங்க பாரு ப்ரோ, இந்த மாதிரி இன்டர்வியூ முடிச்சுட்டு போங்க. இன்டர்வியூ எடுத்தாதான் இன்டர்வியூ பண்றதுக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கிற நீ? அதுக்கு ஏங்க கத்துறீங்க? இன்டர்வியூ எடுத்தா இன்டர்வியூ எடுக்கலாம். யார் ஷோ ப்ரொடியூசர்? நீதானா? யார் ஷோ ப்ரொடியூசர் இதுக்கு? யார் ஷோ ப்ரொடியூசர்? நான் தான். நீதானா? கேமராமேன் யாரு? தலைவர் நிரந்தரம். இவர் யார் தலைவர்? இவர் யார் நிரந்தரம்? இவர் யார்? நீ யார் தலைவர்? யார் நிரந்தரம்? சூப்பர் ஸ்டார் தான் தலைவர். நீ எங்க தலைவர்? இப்போ நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய ரசிகருங்களா?
ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் பிடிக்கும். கரெக்ட். இது என்ன நோ இருக்குது இப்ப என்ன கரெக்ட் நோ அது என்ன இருக்காது? ஆமா உண்மைதான் அது. ஆமா உண்மைதான். அது என்ன உண்மைதான். நான் என்ன சொன்னேன் இப்போ தப்பு நான் சொன்னாடு. இந்த பாருங்க, ஒருத்தவங்களை பிடிக்கும்னு சொல்றது யார வேணா சொல்லலாம். இப்ப சில பேர் வந்து இந்த நடிகரை பிடிச்சா அந்த நடிகர் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. இந்த நடிகரை பிடிச்சா அந்த நடிகரையும் பிடிக்கலாம், அந்த நடிகரை பிடிச்சா இந்த நடிகரையும் பிடிக்கல. யாருக்கு யார் வேணா ரசிகர்களா இருக்கலாம், ரசிகர் யாரா வேணா இருக்கலாம். சரி எல்லாத்தையும் பிடிக்கலாம். இது ரசிகர் மன்றப்பட்ட போட்டியான்னு இது யார் ரசிகர் யாருக்கு ரசிகர்ன்ட்டு நீங்க கிரிக்கெட்டை பத்தி இன்டர்வியூ எடுக்க வந்திருக்க, தோனியை பத்தி இன்டர்வியூ எடுக்க இந்த வைரல் ஃபேன் பை என்னென்ன நடந்துச்சு இவனுக்கு என்னென்ன இன்சிடென்ட் அதை பத்தி தான் இன்டர்வியூ எடுக்கணும். அதுதான் இந்த இன்டர்வியூ. அதுதான் நடக்கும். பேசாது நான் ஃபுல்லா சொல்றேன். இது கேளு, முதல்ல சொல்றது கேளு. அதுக்கப்புறம் நீ வந்து பரோட்டா அதெல்லாம் ஆரம்பி சரியா? இல்லன்னா வேற ஒருத்த கிடப்பா ரோட்ல அவன் எடுத்துட்டு பரோட்டா பிச்சை எடுத்து அதெல்லாம் பேசிட்டு சரியா? தேவையான டைம் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்லு நீ ஒழுங்கா கிரிக்கெட் தோனி எனக்கு என்ன நடந்துச்சு என்னோட இம்பாக்ட் என்ன அதெல்லாம் கேட்கறேன்னா கேள்வி இன்டர்வியூ எடுக்கலாம் ஒழுங்கா. அண்ணா ப்ரோ எனக்கு சிரிப்பு வருது ப்ரோ. சரி விட்டுரு. உங்களுக்கு என்ன இது வரைக்கும் இம்பாக்ட் நடந்திருக்கு? யாரு ப்ரோ சொன்னது அப்படியே வந்து கேக்குறாரு. ஒழுங்கா பிளான் பண்ணிட்டு வா ப்ரோ. போ ப்ரோ ஆஃப் கேம்ப் போ. ஒழுங்கா உங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இரு பேசாத ஒரு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி நோட் பேட்ல நோட் எடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இங்க வந்து என்கிட்ட கேள்வி கேள்வி. ஏன்னா உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மெமரி லாஸ் உனக்கு எல்லாமே மறந்து போச்சு அடிக்கிறேன். இன்டர்வியூக்கு முன்னாடி தான் சொன்னேன் கரெக்டா ப்ரோ கேள்வி கேட்டுடலாம் ப்ரோ, போன இன்டர்வியூ எப்படி இருந்தோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. இப்ப என்ன நீ இப்படி பண்ற? இப்போ எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரிலாம் அதான் பிடிக்காது ப்ரோ. கரெக்டா டீசெண்டா ஃபிக்ஸ்டா முடிச்சுட்டு அழகான கிளம்புற எனக்கு வீட்டுக்கு. இந்த வழக்குழ இந்த அப்படி இப்படி கச்சா முச்சான் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? கச்சா முச்சாவா? ப்ரோ இப்ப கரெக்டா டீசெண்டா சாம்பார் சாதம் வெளியே தீந்துரும் கார்த்திக் டிஃபன் சென்டர்ல. எனக்கு கிளம்பணும் நினைக்கிறேன். என்னது சாம்பார் சாதம் கார்த்திக் டிஃபன் சென்டர்ல தீந்துரும். நான் இப்ப கிளம்பணும். ஏன் அங்க ஒர்க் பண்றீங்களா? பொண்ணா அங்க ஒர்க் பண்றீங்களா? என்னது ஒர்க்கர்ல பொண்ணா? என்ன சொன்னீ? ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இந்த மாதிரி டைம் 1:30 போகுது. எனக்கு கிளம்பணும் அவங்க சரியா? சாப்பாடு தீந்துரும். எனக்கு அது பிடிக்கும். அந்த சாம்பார் சாதம் எனக்கு வேணும். என்ன உட்காரு ரீசன் எடுக்கிறதா இல்லைன்னா கிளம்பு நினைக்கிறேன்.